ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் 16:8 அந்த ரேஷியோவில் டே 4ஓட டயட் மீல் பிளான் தான் பார்க்க போகிறோம். டே 3ல் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டில் நான் ஒரு பனானா வச்சு சாப்பிட்ருந்தேன். ஸோ அதுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிஸ்டர் வந்து நம்ம ஹார்ப்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும் போது இந்த பனானா சாப்பிட்டோன்னா வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானும் டயட் ஃபாலோ பண்ணுறதுல பிகினர் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணும்போது எனக்குமே கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். உங்களோட டிப்ஸ் எல்லாம் எனக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீல் 8:30க்கு எடுத்திருந்தேன். சேமியாவும் கொஞ்சம் பனானாவும். இது சாப்பிட்ட பிறகு தான் அந்த கமெண்டே நான் பார்த்தேன். ஸோ இனிமேல் வந்து பனானா சாப்பிடாம கண்டிப்பாக நான் அவாய்ட் பண்ணுறேன். சேமியா இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடும்போது எனக்கு சுகர் போட்டு சாப்பிட பிடிக்கும். ஆனால் இப்போ நம்ம டயட்டில் சுகர் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் பனானாவே நான் எடுத்துக்கிட்டேன் அல்டர்னேட்டிவாக. அண்ட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி லன்ச் வந்து ஒரு 1:15 போல் எடுத்திருந்தேன். இன்றைக்கி கொஞ்சமாக சாப்பாடு, அதுக்கப்புறமா மீன் குழம்பு அண்ட் ப்ரான் கொஞ்சம் வாங்கி ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதுதான். அண்ட் என்னோட லாஸ்ட் மீலாக ஒரு 3:45 போல் ஒரு பனானா எடுத்திருந்தேன். இனிமேல் வந்து இந்த பனானா நான் என்னோடய டயட்டில் எடுத்துக்கவே போகிறதில்ல. பனானா எடுத்துக்கலாம், ஆனால் அவங்க கமெண்ட் பாக்ஸில் என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் பனானா எடுத்துக்கிறீங்கன்னா பனானா மட்டும் ஒன்று எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதுக்கு கூட ரைஸு அண்ட் ஆர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாச்சும் தோசை, இட்லி இந்த மாதிரி சாப்பிடும்போது கூட எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு தான் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. அண்ட் நம்ம டயட் இருக்கும்போது 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி வந்து கண்டிப்பாக குடிச்சிக்கோங்க. அண்ட் 6 to 8 hours நல்ல டீப் ஸ்லீப் பண்ணுங்கள். நாளைக்கு டே 5ஓட மீட் பண்ணுறேன். பாய்.